வணக்கம் அஸ்ட்ரோ அரஞ்சி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்கள் சாதகமற்ற சம்பவங்கள் ஒளி தத்துவ பிரகாரம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்க போகிறது, பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொது பலன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு 150% தான் பொருந்தி வரும். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து போட்டு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, உங்களோட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எந்த கர்மாவில் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படிங்கிற பலாபலன்கள் துல்லியமாக நாம எடுக்க முடியும். இது இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேதுகள் கோச்சாரத்தில் எப்படி இருக்கார், இந்த மிதுன ராசிக்காரர்களை எப்படி இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு தாக்குதலை ஒரு மாதிரியான ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓவராலா ஒரு பொது பலனா பார்க்க போறோம். இதுல பாருங்க, சனி 10ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆண்டு முழுவதும். குரு பாருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மே மாதம் வரைக்கும் ராசிக்குள்ள இருந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதே சமயத்துல ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் ஆண்டு முழுக்க ஒரு ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாதம் வரைக்குமே அதே பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையில பலாபலன்கள், வாழ்க்கையோட சாதகமான சாதகமற்ற சம்பவங்கள் மாற விஷயங்கள் எப்படி கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, ராசிக்குள்ள குரு இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். முதல் 5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் சில சாதகமான விஷயங்கள், கொஞ்சம் உறவுகளில் ஓரளவுக்கு பரவாயில்லை, டிசிப்ளின்டான லைஃபு, கொஞ்சம் நெக்ஸ்ட் வரக்கூடிய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஃபியூச்சர் பிளானிங், இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அதே சமயத்தில் தொழிலில் நம்ம என்ன வேலையில் என்ன செய்யணுமோ அது அன்றாட வேலையை அப்படியே கடுமையாக உழைத்து செய்யக்கூடிய அமைப்பு அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பா கொடுப்பார். அதாவது உறவுகள்ல நல்ல மேன்மை, குழந்தைகள் விஷயத்துல நல்ல மேன்மை, குடும்பத்துல சுபிக்ஷம், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் வேலை விஷயத்துல நல்ல சீரான ஒரு அமைப்பு, எல்லாமே போகக்கூடிய அமைப்புகள், பெற்றோர்கள் அது மாதிரி விஷயத்துலையும் நல்ல ஒரு உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆண்டின் செகண்ட் ஹாஃப் ஜூன் மாதம் 2026க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுல இருந்து என்ன ஆகுது, பண விஷயங்கள் அதிகமா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பணம் நீங்க வர வேண்டிய பணம், கொடுத்த பணம், முதலீடு செய்தது பெரிய லெவல்ல குரோ ஆகி அந்த ஒரு சுப முதலீடு செய்ததை காசாக்குறது, வித்து காசாக்குறது, அதை எடுத்து வேற இடத்த இன்வெஸ்ட் பண்றது, ஷேர் மார்க்கெட்ல போட்டது பெரிய அளவுக்கு மேல வர்றது, ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸ், இது மாதிரி வரக்கூடிய பணங்கள், அடுத்தவங்களோட பணம், லோன், அது மூலமா இந்த பண புறக்காட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 மிதுன ராசிக்காரருக்கு அற்புதமாக வருகிறது. அது மூலமாக சில கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நீங்கள் சில வாய்ப்புகளை கடந்த 2 வருஷமாக சில வாய்ப்புகளை இழந்து விட்டேன், கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, சில விஷயங்கள் கொஞ்சம் சரியா செய்யாமல் நம்ம கொஞ்சம் நஷ்டமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பாக யார் கொடுக்கிறார், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடவுள் 2026 ஜூன் மாதத்திலிருந்து ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கிறார். அதை நல்ல விதத்துல உபயோகப்படுத்தி உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் செய்து இது ஒரு கேம் சேஞ்சரான ஒரு அமைப்பாக உங்க லைஃபுக்கே ஒரு 5-6 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்க்குறப்ப இந்த 2026 செகண்ட் ஹாஃப் ஒரு கேம் சேஞ்சராக, ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக, ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக, ஒரு அடித்தளம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்ததுங்கிறத நம்ம அப்பதான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால இது உச்சகுரு 12 வருஷத்துக்கு ஒருத்தர வரக்கூடிய அமைப்பு. அது 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். இது மாதிரி ஸ்பெகுலேட்டிவ்ல இருக்கிறவங்க, கூட்டு தொழில இருக்கிறவங்க, கடன் ஃபினான்ஸ் லைன்ல இருக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்க, வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல போய் ஜெயிக்கக்கூடியவங்க, நிறைய ரிஸ்க் எடுத்து தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் லாட்ரி அடிக்கக்கூடிய அமைப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. அது நல்ல விதத்துல நீங்க யூஸ் பண்ணி அது வேற வரக்கூடிய பலனையும் பாத்தீங்கன்னா வந்த வேகத்திலே அதை விடாம அது ஓரளவு காங்கிரீட்டா ஒரு 50% 60% பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணி அதை சேஃப் பண்ணி அது மூலமாக சில பிரச்சனைகள் தீர்த்து கொண்டேன், என்னோட வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கு. அது நீங்க சரியாக மிதுன ராசிக்காரர்கள் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் ஓரளவுக்கு பொதுவான பலன்க. வெளிநாடு போகிறவங்க எதிர்பார்க்கிறவங்க வெளிநாடு போகலாம்.
விசாக்கா வெயிட் பண்றவங்களுக்கு விசா கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க பிடிச்ச யூனிவர்சிட்டியில் வேலை கிடைக்கும். படிப்பில் அட்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழிலில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்க. அதே சமயத்தில் இல்லற விஷயங்கள்ல, குடும்ப விஷயங்கள்ல, எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள். சகோதர விஷயத்தில் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வருது. வர வேண்டிய சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே வந்து மிதுன ராசிக்கு வந்து ஓவராலா ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய செகண்ட் ஹாஃபாக, முதல் ஹாஃப் ஓரளவுக்கு சைலண்டா இருந்தாலும் சில பிரச்சனைகள் இல்லாத ஸ்மூத்தா இருக்கிற அமைப்பா இருந்து, செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம டைனமிக்காக அதிக வேகமாக சில விஷயங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்காததுக்கு மேல வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதை வந்து தொழில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க கரெக்டான முறையில உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இது ஒரு பொதுவான பலனே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதி, எந்த நேரம், எந்த ஊர்ல பிறந்து நம்ம ஜாதகத்தை போட்டு அதுல இருக்கக்கூடிய லக்னம் என்ன, நீங்க அந்த லக்னத்துக்கு எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, ராஜயோக தசை போய்கொண்டிருக்கிறதா அல்லது மிகவும் சுமாரான தசை போய்கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், உங்க ஜாதகத்துல எந்த பாவத்தில் இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்க போறதெல்லாம் துல்லியமாக எடுத்து என்னென்ன விஷயங்கள் உங்கள் பிராப்தமாக காத்து கொண்டு இருக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் நமக்கு பிராப்தங்கள் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தெரிந்து கொண்டுவே. ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற முயற்சிகளை செய்யாமல் நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு கண்டிப்பா வந்து வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு தேவையான விஷயங்களை, நம்மளுடைய பிராப்தமான விஷயங்களை, நமக்கு லக்கியான துறையில, லக்கியான டைம்ல, ஃபார்ச்சுனேட்டான விஷயங்களுக்கு தக்க முயற்சிகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி நம்ம செயல்பட்டோம்னா வாழ்க்கையில வந்து எளிதில் வெற்றி பெறலாம். இது மூலமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக அனைவரும் பெனிஃபிட் அடைஞ்சு நம்மளுடைய கர்மா என்ன, நமக்கு வந்து எது மாதிரி விஷயங்கள் காத்து கிடக்குது, நாம எது மாதிரி விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகுறது வந்து நமக்கு அது பிரயோஜனமாக இருக்க போறது இல்லை. எந்த நேரத்தில் எது செய்யலாம், எப்போ வேலை மாறலாம், எப்போ இருக்கிற வேலையிலேயே பொறுத்து கொண்டு பிரச்சனைகள் இருந்தாலும் பொறுத்து கொண்டு இருந்து எந்த மாதிரி ஒரு நல்ல டைமுக்காக எப்போ வெயிட் பண்ணலாம், எப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், திருமணம் செய்வதற்கு எது மாதிரி நேரம் நல்ல நேரம், நமக்கு வந்து ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா, எப்படி காதல் கை கூடுமா, எது மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய உண்மையான கர்மாவை சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி நாமளே குழப்பிக்காமல் எது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கர்மாவாக காத்திருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுத்து வாழ்க்கையில் நாம் அதை செயல்படுத்துமே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.